நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ராமச்சந்திரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இந்தியாவில் தென்னாட்டவரின் உணவு தானியம் நெல், அதிலிருந்து கிடைக்கும் அரிசி. வடநாட்டவர் சாப்பிட்றது கோதுமை. ஆசியாவின் முக்கிய உணவு தானியம் நெல் தான். உலகில் பெரும்பாலானவர்கள் விரும்பி சாப்பிட்ற உணவு தானியம் நெல், அரிசி. அரிசியிலேயே பச்சரிசி, புழுங்கல் அரிசின்னு 2 வகை இருக்கு. பச்சரிசி சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க, புழுங்கல் அரிசி சாப்பாடு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. நெல்லின் மேல் இருக்கும் உமியை நீக்கி நல்லா தீட்டி கிடைப்பது பச்சரிசி. மாறா நெல்லை அவித்து உலர்த்தி அதன் மேல் இருக்கும் உமியை நீக்கியும் நீக்காமலும் கிடைப்பது புழுங்கல் அரிசி. அவிக்கப்பட்ட நெல்லை 2 வகையா உலர்த்துவாங்க. நெல்லை அவிச்சு சில நாட்கள் நிழல்ல உலர்த்தி பிறகு அரைத்து பெறுவதை வதவல் முறைங்கிறாங்க. அவித்த நெல்லை முதல் நாள் மட்டும் நிழல்ல உலர்த்தி மறுநாள் கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில போட்டு உடன் அரைப்பதை இரட்டை காய்ச்சல் முறைங்கிறாங்க. அந்த காலத்துல உரல், உலக்கையை பயன்படுத்தி நெல்லின் மேலுள்ள உமியை நீக்கினாங்க. காலம் ஆக ஆக இதற்கான இயந்திரங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த உமியை நீக்கிறதெல்லாம் சாதாரணமான வேலையாயிடுச்சு. ராமச்சந்திரன் சார், புழுங்கல் அரிசி தயாரிக்க நெல்லை தண்ணியில் ஊற வச்சு தான் அவிக்கணும். இதற்கு முன்பெல்லாம் பெரிய பெரிய அண்டாக்களை, பாத்திரங்களை பயன்படுத்தினாங்க. இப்போ இதற்கும் பெரிய நெல் அவியல் அரவை ஆலைகள் வந்துருச்சு. இந்த ஆலைகளில் நெல்லை கொடுத்தா நீராவியின் துணையோடு வேக வச்சு உலர்த்தி அரைச்சி கொடுத்துட்றாங்க. எல்லாம் இயந்திரமயமாயிடுச்சு. ஒரு வகையில் நல்லது தான். இல்லைன்னா இன்னைக்கு உடம்பு வளைஞ்சு வேலை செய்ய ஆட்கள் எங்கே வர்றாங்க? அந்த காலத்து ஆட்கள் தான் கொஞ்சம் பேர் வயல்ல இறங்கி வேலை செய்கிறாங்க. அந்த ஆட்களும் கரையேறிட்டா அவ்வளவுதான். இதற்கிடையில் சாப்பாடு, அதுவும் அரிசி சாப்பாடு சாப்பிட்ற பழக்கமும் நம்ம இளவட்டங்கள்கிட்ட குறைஞ்சிக்கிட்டு வருது. சிற்றுண்டி சாப்பிடலாமா, சிறுதீனி திங்கலாமா, கையில வாயில ஒட்டாம நேரா வயிற்றுக்குள்ள அனுப்புற மாதிரி ஏதாவது உணவு பண்டம் கிடைக்குமா, வாயில போட்டு மெல்லாம அப்படியே முழுங்கிடுற மாதிரி உணவு வகைகள் இருக்கான்னு சிந்திக்கிற உலகமாயிடுச்சு. இதெல்லாம் இயற்கையிலிருந்து அல்லது இயல்பான செயல்களிலிருந்து நாம விலகி போறோம்னு நாம புரிஞ்சுக்கணும். கை குழந்தைகளுக்கு வயசுல பெரியவங்க, பாட்டிகள் நிலாவை காமிச்சு சூரிய ஒளியை காமிச்சு சோறு ஊட்டினதெல்லாம் ஒரு காலம். பசங்க அங்கங்க ஓடியாடி விளையாடுவாங்க, வெறுங்காலோட ஓடி ஆடுவாங்க. கல்லு முள்ளுலாம் குத்தும். அந்த முள்ளை குழந்தைகளை மடியில உட்கார வச்சு ஒரு பின் எடுத்து குத்தி குத்தி பெரியவங்க எடுப்பாங்க. குத்தும் போது புள்ள அழும், கத்தும். வலிச்சுதுன்னா அந்தா அந்த வேப்ப மர பச்சையை பாரு, இந்தா இந்த கிலுவ மரத்தை பாரு, வாதநாராயணன் மர பச்சை, பூவரசு மர பச்சையை பார்த்தா வலி தெரியாதுன்னு வலியும் தெரியாம மரத்து பேர்களையும் சொல்லி கொடுத்த காலம் அது. இப்போ எந்த புள்ள வெறுங்காலோட போய் விளையாடுது? முதல்ல எங்க விளையாடுது? ராமச்சந்திரன் சார், யாருக்காவது முள்ளு குத்துதா? உடம்புல வேர்வை உண்டாகுதா? விளையாட்டு என்பதே மறந்து போயிட்டு இருக்கே. எல்லா பிள்ளைங்களும் படிக்குது, சாப்பிடுது. சாப்பிட்டுக்கிட்டே 2 வேலை. ஒன்று தொலைக்காட்சி பெட்டி கூட ஐக்கியம், இல்லை கைபேசி கூட அடக்கமாக உட்காந்துடுது. இதில் அரிசி சோறு, கோதுமை சோறு இதையெல்லாம் வேறுபடுத்தி பார்க்குற பக்குவம் தெரியாமலே போயிடுச்சு. புழுங்கல் அரிசியில் பல சத்துக்கள் அப்படியே இருக்கும், எளிதில் ஜீரணமாகும். இதையெல்லாம் இனி யார் சொல்லிக் கொடுப்பார்கள்? ஆதங்கத்துடன் கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.